வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் மாடலிங் இன் ஸ்மார்ட் பிளான் 3Dங்கிற வீடியோ ஸ்ட்ரீமிங் கோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஓகேங்களா, நம்ம எங்களோட வெப்சைட்டு இது அதேமாதிரி இந்த கோர்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னாவே இங்கே வீடியோ ஸ்ட்ரீமிங் போனீங்கன்னாவே என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிற லிஸ்ட்டு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் கோர்சஸ், உதாரணத்துக்கு இப்போ இங்கே போனேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் டு கார்ட்னு இருக்கும். ஆட் டு கார்ட்னு போட்டிங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் கேட்கும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் இப்போ ஆட் டு கார்ட் கொடுக்குறேன், வியூ கார்ட்டு. ஸோ என்ன பேமெண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேமெண்ட் மெத்தட் கேட்கும். பேமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இங்கே கேன்சல் கொடுக்குறேன், எனக்கு வேணாம். ஓகே ரைட்டுங்களா. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்சஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஆக்டிவ் கோர்சஸ், கம்ப்ளீட்டட் கோர்சஸ் எதுங்கிறத காட்டும். ஸோ நீங்கள் என்ரோல்டு கோர்சஸ்ன்னு போட்டிங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக எல்லாமே காட்டும். ஓகேங்களா, ஸோ இதில் போய்ட்டு நான் எனக்கு எலக்ட்ரிக்கல் மாடலிங் இன் ஸ்மார்ட் பிளான் 3Dயை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ போய்ட்டு இங்கே போனோம்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸை பற்றிய டீட்டெயில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம், கண்ட்ரோல் பேனல், கேபிள் ட்ரே, கேபிள்ஸ் எப்படி ரூட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குது டாபிக்ஸ் கவர்டுங்கிறது இங்கே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டாஸ்க்கை பற்றி என்ன, அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம அதில் கேபிள் ரே கான்டியூட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி வரைஞ்சி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஒவ்வொன்று டூலையும் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனல் எப்படி வைக்கிறது, ஸோ கண்ட்ரோல் பேனல்லேருந்து பம்புக்கு எப்படி கேபிள் ட்ரே ரூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம அதில் கேபிள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி கேபிள் ட்ரே வழியால் எப்படி ரூட்டிங் பண்ணுறது, அது சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது அது எப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் இன்புட்ஸ். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ட்ரையல் ரூல். இது மூலம் நம்ம கலர்ஸை மாற்றிக்க முடியும், குறிப்பிட்ட ஆப்ஜெக்டோட கலர்ஸை மாற்ற முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெஷர் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, கிளிப்பிங் 2Dயில் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக செக்ஷன் வியூன்னு சொல்லுவோம். இது 3Dயில் கிளிப்பிங் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு போர்ஷன் மட்டும், ஒரு வால்யூம் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டேக் ஆஃப் ஆர் பில் ஆஃப் மெட்டீரியல் 3 மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். ரன் ரிப்போர்ட்ஸ், ட்ராயிங் கன்சோல் அண்டு அடுத்து ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்குது 3 மெத்தட். பட் இதில் 2 மெத்தட் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம், ரன் ரிப்போர்ட்ஸ், ட்ராயிங் கன்சோல் மட்டும்தான். ஏன்னா ட்ராயிங் கன்சோலுக்கும் ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். ட்ராயிங் கன்சோலை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணும்போது அதையும் ஓப்பன் பண்ணி காமிப்போம் எப்படி இருக்குது என்னங்கிறது. அடுத்து 2D ட்ராயிங் எப்படின்னா 2D கம்போஸ் ட்ராயிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ட்ராயிங் கன்சோலில் எப்படி 2D ட்ராயிங் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே போனோம்னா என்னென்ன வீடியோஸ் இருக்குது அங்கே உள்ளது தான் டாபிக்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரெக்குயர்மெண்ட் என்ன வேணும் இங்கே எல்லாம் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் நமக்கு முடித்தோன்னே வந்துடும். ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் ஸ்டார்ட்டில் எனக்கு மொத்தம் 12 வீடியோ இருக்குது, எத்தனை வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறதே காட்டும். ஓகேங்களா, ஸோ போய்ட்டு இங்கே நீங்கள் ப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வீடியோஸ் ப்ளே ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம இங்கே முடிக்க இங்கே டிக் மார்க் வரும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது முடிஞ்சுது. ஸோ அடுத்தது அபவுட் எலக்ட்ரிக்கல் டாஸ்க். ஸோ ஒவ்வொன்றா நம்ம முடிக்க எல்லாமே நமக்கு இங்கே வரும். அதெல்லாம் இங்கே ப்ராக்ரஸ் 2 of 12 17% கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரூட்டிங் கேபிள், ஸோ எப்படி ரூட் கேபிள் பண்ணுறது, கேபிள் ட்ரே எப்படி ரூட் பண்ணுறது, இங்கே கேபிள் வேன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா, ரெண்டும் ஒன்று தான். பார்த்திங்கன்னா நமக்கு கேபிள் வரைஞ்சிட்டு ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கேபிள் தெரியாது. ஓகேங்களா, கேபிள் ட்ரே வழியால் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது, கனெக்ட் ரூட் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ அதுக்கு கேபிள் மார்க்கர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கேபிள் மார்க்கர் இருக்குது. ரைட்டுங்களா, இதுதான் கேபிள் மார்க்கருங்கிறது. ஸோ அதை வச்சு நம்ம கேபிள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சீக்வன்ஸ் மார்க், ஓகே, ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இங்கே பார்த்து நமக்கு காமிக்கும் என்ன மெத்தடில் நம்ம சீக்வன்ஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்டைல் ரூல் பாருங்கள்,
கேபிள் ட்ரேயோட கலர் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எதுக்காக இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸ் ஸ்டைல் ரூலை யூஸ் பண்ணி நம்ம கேபிள் ட்ரேயோட கலர்ஸை மாற்றிருக்கோம். அடுத்து மெஷரில் பாருங்களேன். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டைமென்ஷன் அண்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்சல்யூட் டைமென்ஷன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். இது இங்கே அந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதானே. ஈஸ்ட்டில் இருக்கலாம், வெஸ்ட்டில் இருக்கலாம், நார்த்தில் இருக்கலாம், அப்பில் இருக்கலாம், ஈஸ்ட் வெஸ்ட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குங்கிறத இங்கே கீழே உள்ள கோஆர்டினேட்ஸை வச்சு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஈஸ்ட் எவ்வளோ, நார்த் எவ்வளோ, எலிவேஷன் எவ்வளோ, இந்த பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறத நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் கிளிப்பிங்கிறது. பாருங்கள், பார்ஷியலாக நம்ம கிளிப்பிங் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம்னா இங்கே ஸ்ட்ரக்சர்லேயும் ஃபுல்லாகவே மாடலில் நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். ரைட்டுங்களா? அடுத்து பில் ஆஃப் மெட்டீரியல் யூஸிங் ரன் ரிப்போர்ட்ஸ் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது டைரெக்டாக எக்ஸல் ரிப்போர்ட்டாக நமக்கு வெளியில் வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா திருப்பி என்னென்னா ஒவ்வொரு தடவையுமே ரன் ரிப்போர்ட்ஸில் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ராயிங் கன்சோல் என்னென்னா இங்கே ரெடியாக இருக்கும், எல்லாமே ஃபார்மெட்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்டேட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அப்டேட் நவுன்னு கொடுத்துட்டு திருப்பி ஓப்பன் சொன்னீங்கன்னா எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கம்போஸ்ட் ட்ராயிங் ஓகேங்களா? 2D நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 2D எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது கேபிள் ட்ரேன்னு கொடுத்துருக்காங்க. கேபிள் ட்ரேயோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும், மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே வராது. ஓகேங்களா? அதில் போனீங்கன்னா நீங்கள் எந்த கம்போஸ்ட் ட்ராயிங்கில் போய்ட்டு ஸ்டைல் கேட்கும். அதில் வந்து எதை பற்றி நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க. பைப்பிங்னா பைப்பிங் ரிலவெண்ட்டாக எடுத்திங்கன்னா பைப்பிங் மட்டும்தான் டீட்டெயில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக முடித்தோன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ரேட்டிங் என்ன வேணும்னு நீங்கள் கொடுத்துட்டு அப்டேட் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஸோ இங்கே போனால் நமக்கு வியூ சர்டிஃபிகேட், ரீடேக் திஸ் கோர்ஸ். வியூ சர்டிஃபிகேட்டுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ரீடேக் திஸ் கோர்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு போகிறேன். போனீங்கன்னா ரீசெட் டேட்டா கீப் டேட்டான்னு இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் நம்ம வந்து திருப்பி அந்த வீடியோவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ரீசெட் டேட்டான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா இது வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிங்க பார்த்தீங்களா, எல்லாமே போயிடும், ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். கீப் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னா அப்படியே இருக்கும், எல்லாமே டிக் மார்க்கில் இருக்குது பாருங்கள். ஸோ எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் பர்டிகுலர் வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, போயிட்டு நமக்கு என்ன வேணும், சர்ஃபேஸ் ஸ்டைல் ரூல்ங்கிறத வேணும்னா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சர்ஃபேஸ் ஸ்டைல் ரூலில் தான் இருக்குது, நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இதே வியூ சர்டிஃபிகேட் போனோன்னா நமக்கு இங்கே சர்டிஃபிகேட் லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே போனோம்னா நமக்கு பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபாக இது பண்ணிக்கலாம், ஜேபிஜியாக வேணும்னா ஜேபிஜியாக பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் நேம் என்ன கோர்ஸ், என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு பாருங்களேன், நான் பிடிஎஃப்னு சொல்கிறேன், எனக்கு பிடிஎஃபாக வந்துடும். பாருங்கள். ரைட்டுங்களா? எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்க, எல்லா டீட்டெயிலும் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க எல்லாமே நமக்கு வந்துடும். இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஜேபிஜி இமேஜ் ஃபைலாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காப்பி க்ரெடென்ஷியல்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வருதில்ல, அதே மாதிரி தான். இங்கே போயிட்டு நான் பாருங்கள் பேஸ்ட் அண்ட் கோன்னு கொடுக்குறேன், இதே பேஜ் வரும். ரைட்டுங்களா? இதோட இந்த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ கீழே க்ரெடென்ஷியல் ஐடின்னு இருக்குது, அதுதான் இந்த சர்டிஃபிகேட்டோட ஐடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிரிண்ட் ஆகுனா நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம், என்ன பிரிண்டரில் வேணும் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டின்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணி படிங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும்
நாங்கள் எங்கள் ஹோம் பேஜில் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது இதிலே வந்து ஃபீட்பேக்காக நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் இப்போ திருப்பி டேஷ்போர்டில் போனீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டடுங்கிறதுனால அந்த கோர்ஸ் லிஸ்ட் இங்கே காட்டாது. ஆனால் என்ரோல்டு கோர்சஸ்ன்னு நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே வரும். ஓகேங்களா, இங்கே போய்ட்டு திருப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது திருப்பி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த பேஜுக்கு போவோம். ரீடேக் கோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோர்ஸை ரீடேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.